அம்பத்தூர்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல போயிட்டு ஃபியூஸ் கேரியர் பிடுங்கிட்டா அம்பத்தூர் ஏரியாவில் கரண்ட் கட் ஆயிரும். அப்படித்தானே? அந்த டிரான்ஸ்ஃபார்மரை போய் சாமானிய நான் இப்போ தாவேக்கு ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த, முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்த, பார்த்தீங்களா இவருக்கு தானே ஓட்டு போட்டீங்க, இருட்டு கிடந்து சாவுங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் போய் ஃபீஸ் கட்டையை பிடுங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் ஃபீஸ் கட்டையை பிடுங்க முடியுமா? நான் எவ்வளோ பெரிய பிடுங்கியா இருந்தாலும் பிடுங்க முடியாது. அப்படிதான் உண்மை. ஏன்னா அந்த அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபியூஸ் போக வைக்கணும்னா மூணு பேருக்கு மட்டும் தான் அத்தாரிட்டியா இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒயர்மேனு, ஒருத்தர் போர்மேனு, ஒருத்தர் லைன்மேனு. இந்த 3 பேருக்கு தான் ட்ரைனிங் இருக்கு. இந்த 3 பேருக்கு தான் அந்த லிவர் இருக்கும், அந்த ஒரு கட்ட மாதிரி இருக்கும், ஒரு கம்பி, ஒரு இரும்புல செய்யப்பட்டிருக்கும். அதை கொண்டு போய் அங்க இருக்கிற லிவர்ல சொறி, கிட்டத்தட்ட சாவி மெத்தட் தான், பூட்டு சாவி மெத்தட் தான். அதை போய் லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபியூஸ் வந்து அங்க போகும். இதை இந்த வயர்மென்ட்டையோ போர்மென்ட்டையோ லைன்மென்ட்டையோ போய் நான் திருடிட்டு போய் அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதோ, அவங்க பைக்கில் போகும்போதோ, அவங்க வீட்டில் சாவியை தொங்க போட்டுட்டு பாத்ரூம்ல குளிக்கும் போதோ நான் தெரியாதனமா இல்லை இபி ஆஃபீஸ்க்குள்ள புகுந்து நான் போய் உள்ள போய் அதை எடுத்து கொண்டு வந்து நான் வந்து போடுற வரைக்கும் அந்த ஒயர்மேனு, லைன்மேனு, போர்மேன் 3 பேரும் புளியங்காயை உருவி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? நம்ம ஊர்ல ஒரு 100 வீடு இருக்கு அப்படின்னா அந்த 100 வீட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்களை ஒருங்கிணைத்து இன்னொரு மொத்தமான ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்கும், அதுல இருந்து வரும். அதுக்கப்புறம் சப்ஸ்டேஷனு, அந்த மொத்த 5 கிராமத்தையும் உள்ளடக்கி ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கும். பொதுவாக இந்த மின்சாரம் வந்து காற்றாலை வழியாக, சூரிய ஒளி மூலியமாக, அப்புறம் அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், நீர் மின் நிலையம்னு பல்வேறு முறையில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இப்படி தயாரிக்கப்படுகிற மின்சாரத்தை மிகப்பெரிய மின் கம்பிகள் மூலமாக, மின் வழித்தடத்தின் மூலமாக நம்ம பார்த்துருப்போம். ஊருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உயர் மின்னழுத்த கோபுரங்கள் இருக்கும். இந்த உயர் மின்னழுத்த கோபுரம் மூலமாக மின் பகிர்மானம் செய்து டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க, அது வழியாக கொண்டு வந்து சப்ஸ்டேஷன்ஸ், அதன் மூலியமாக துணை மின் நிலையங்கள், அந்த துணை மின் நிலையங்களுக்கு வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து வீடுகளுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் அழைக்கப்படுது. இப்படித்தான் மின்சாரம் வருது. இதுல தமிழ்நாடு அரசு மின்சாரத்தை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய மின்சார தேவை ஒரு 16,000 மெகாவாட் அப்படின்னு வச்சுக்குவோம். எக்ஸாக்டா சொல்ல முடியாது, ஒரு 16,000 21,000 மெகாவாட்டாக இருக்கலாம் ஒரு நாளுடைய தேவையை பொறுத்து இருக்கு. இந்த சம்மர் கோடை காலங்களில் வெயிலுடைய தாக்கத்தில் நம்ம குளிரூட்டி பயன்படுத்துவோம், ஏர் கூலர் பயன்படுத்துவோம், ஃபேன் அதிகமாக போடுவோம், ஃப்ரிட்ஜ் அதிகமாக பயன்படுத்துவோம். அப்படிங்கும்பொழுது அந்த மின் தேவை அதிகமாக இருக்கும். இந்த 16,000 மெகாவாட்டு தமிழ்நாடு அரசே உற்பத்தி பண்ணுதான்னா இல்லை. அதுல வெறும் 15-20 விழுக்காடு மட்டும்தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி பண்ணுது. மீதி கிட்டத்தட்ட ஒரு 45-50 விழுக்காடு தனியார் நிறுவனங்கள்ட்ட இருந்து அரசு கொள்முதல் பண்ணுது. அரிசி வாங்குற மாதிரிலாம் கிடையாது. மின்சாரத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல வாங்கிக்குவாங்க, அப்புறம் தனியாட்ட வாங்குறாங்க. மீதி வந்து மத்திய அரசுடைய NLC போன்ற நிறுவனங்கள்ட்ட இருந்து அணுமின் நிலையங்கள் இருந்து தமிழ்நாடு அரசு பெற்றுக்கொள்ளுது. இப்படித்தான் மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு பெறுது. இதுல தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிற மின்சாரம் ஒரு நாளைக்கு 15-20 விழுக்காடு மட்டும்தான். இதுல தனியார் எவ்வளவு வாங்குறாங்க? 45-50 விழுக்காடு. இந்த ஒரு மாத காலத்துல கொள்முதல் பிரச்சனை இருக்கிறதா இல்லையா? அதான் இப்ப இருக்கு கேள்வி.